படிக்கும் போதே வேலை வேண்டுமா, வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள சின்னவேடம்பட்டியில் உள்ள சின்னவேடம்பட்டி ஏரியில் மாநகராட்சியின் துடியலூர், வெள்ளக்கிணர், உருமாண்டம்பாளையம், சரவணம்பட்டி, சின்னவேடம்பட்டி உள்பட வடக்கு பகுதிகளின் பாதாள சாக்கடை கழிவுகளை சுத்திகரிப்பதற்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. மழை நீரை தேக்கி பாசன வசதி செய்வதற்காகவும் வெள்ள பேரிடரை மேலாண்மை செய்வதற்காகவும் 1991ஆம் ஆண்டு 180 ஏக்கரில் இந்த சின்னவேடம்பட்டி ஏரி அமைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நன்னீரை கொண்டு வருவதற்கு வாய்ப்புள்ள இந்த ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் போராட்டங்கள் செய்து வருகின்றனர். பல இடங்களில் மனுக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இருந்தும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சின்னவேடம்பட்டி ஏரி மீட்பு குழுவினர் ஒன்றிணைந்து சின்னவேடம்பட்டியில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த போராட்டத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளருமான PRG அருண்குமார், பிஜேபி கட்சி மாநில செயலாளர் நந்தகுமார் உட்பட திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என அனைத்து கட்சியினரும், மாநகராட்சி கவுன்சிலர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, மாநகராட்சி நிர்வாகத்தினர் உடனடியாக இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஏரியில் அமைக்கப்படுவதை மாற்றி வேறு பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும், இல்லை என்றால் கடையடைப்பு, மறியல் என தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும், மேலும் சட்டமன்றத்திற்கு சென்று அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள், எதிர்க்கட்சியினர் என அனைவரையும் சந்தித்து தங்களது கோரிக்கையை தெரிவிக்க உள்ளோம் என்றும் தெரிவித்தனர். இன்றைய தினம் சின்னவேடம்பட்டியினுடைய ஏரிக்கரையை மீட்டெடுப்போம் என்ற போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய நிலையம் அமையக்கூடிய இடம் என்பது சின்னவேடம்பட்டி ஏரிக்கரை. ஒரு 190 ஏக்கரை ஏரி சின்னவேடம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்னவேடம்பட்டி, உடையாம்பாளையம், சுப்பநாய்க்கம்புதூர், சின்னமேட்டுப்பாளையத்து பகுதியினுடைய ஒட்டுமொத்த மக்களும், அதேபோல் இந்த பகுதியில் வசிக்கின்ற குடியிருப்போர் நல சங்கங்களும், சிறுதொழில் அதிபர்களும் அனைவருமே இந்த பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் வேண்டாம் என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். இந்த சுத்திகரிப்பு நிலையம் இந்த இடத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு நடப்பது உண்ணாவிரத போராட்டம் என்பது முதல் கட்ட போராட்டம். தொடர்ந்து அடுத்த கட்டமாக கடையடைப்பு போராட்டம், வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுகின்ற போராட்டம், மறியல் போராட்டம், மாநகராட்சியினுடைய மாமன்ற அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டம், தேவை ஏற்பட்டால் 5ஆம் தேதி கூடுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அங்கே சென்று அமைச்சர்களை, ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களை, எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் கட்சி வித்தியாசம் இல்லாமல் சந்தித்து எங்களுடைய குறையை முறையிட இருக்கிறோம். நன்றி.